இந்தியா வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டாகவும் பாகிஸ்தான் வீழ்ச்சிக்கான எடுத்துக்காட்டாகவும் இருப்பது உலக வங்கி வெளியிட்ட தரவுகளில் தெரியவந்துள்ளது. இதை வரைகலை வடிவில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. உலக வங்கி சமீபத்தில் வெளியிட்ட தரவுகள்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுடைய நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை எப்படி கையாண்டு இருக்காங்க என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கு. அதை பார்க்கலாம். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2012ஆம் ஆண்டுல அங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை அப்படின்றது 27.10% இருந்தது. அதுவே 2022ஆம் ஆண்டு பார்த்தோம்னா 5.30% குறைந்திருக்கு. இது பெரிய அளவு வித்தியாசம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுவே பாகிஸ்தானுக்கு அது நேர் எதிராக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். 2017ஆம் ஆண்டுல அவங்களுடைய மக்கள் தொகையில 4.90% மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாங்க. அது 2021ஆம் ஆண்டுலேயே 16.50% அதிகரிச்சிருக்கு. இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுல என்ன ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது நம்மளுடைய பொருளாதாரத்துல தான். நம்ம உயர்வை நோக்கி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். அதனால இந்தியா 4வது பெரிய பொருளாதாரமா இப்போ உயர்ந்திருக்கு. ஆனா அதுவே பாகிஸ்தானை பார்த்தோம்னா அவங்க நாட்டுடைய பொருளாதாரம் கடுமையா வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வருது. அதனால இவங்க கடந்த வாரத்துல கூட IMF கிட்ட திரும்பவும் கடன் கேட்டு இருக்காங்க. இந்தியா முன்னேற்றம் மற்றும் வறுமை ஒழிப்புல கவனம் செலுத்தி இருக்காங்க. அதுவே பாகிஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நிதிகளை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுல மர்மம் நிலவுது. இதுல முக்கியமா சொல்லணும்னா பயங்கரவாதத்துக்குள்ள தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. அதாவது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதம் தொடர்பான நிகழ்வுகளுக்கு அவங்க பெருசா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது அதிகாரப்பூர்வமா இல்லாம மறைமுகமா செய்யப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம். அதாவது 34.4 கோடியா இருந்த அந்த மக்கள் தொகை கணக்கீடு 7.5 கோடியா வெகுவா குறைந்திருக்கு. அதுவே பாகிஸ்தான்ல 5 ஆண்டுகளிலேயே வெகுவா அந்த எண்ணிக்கை என்பது அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட IMF கிட்ட இருந்து மட்டுமே 25 முறை பாகிஸ்தான் கடன் வாங்கி இருக்காங்க. இது போக உலக வங்கி, ஆசிய முன்னேற்ற வங்கி, இஸ்லாமிய முன்னேற்ற வங்கி இவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலையை கருத்துல கொண்டு அவங்களுக்கு அவ்வப்போது கடன் தொகை வழங்கி இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, சில நாடுகளும் பாகிஸ்தானுக்கு கடன் உதவி அளித்துட்டு வருது. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சீனா, சவுதி அரேபியா, UAE ஆகிய நாடுகளும் பாகிஸ்தானுக்கு உதவி அளித்திருக்காங்க. இவ்வளவு உதவிகள் கிடைத்தும் மக்கள் கிட்ட ஏன் முன்னேற்றம் இல்லை அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, நிதி கட்டமைப்புல அவங்க வெளிப்படைத்தன்மையை கொடுக்கிறது கிடையாது, டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய நிதிகள் அவங்க பயங்கரவாதத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் முன்வைக்கப்படுது.